சிம்புவோட லைஃப்ல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு நிறைய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ரீசெண்டா அவரு பெரிய ஆன்மீகவாதி மாதிரி ஒரு பிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டா அவரு ஆன்மீகத்துக்கு மாறி இருக்காராம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் போதுமான அளவு அவருக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதாலதான். அவருடைய காதல் எப்பயுமே ஒண்ணுதான், காதலிகள் தான் வேற வேற. அந்த காதலை உணர்வு பூர்வமா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. முழுமையான காதலை நான் தந்துட்டு இருக்கேன், ஆனா காதலிகள் அதை யாருமே முழுமையா உணர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மூலமா இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான அனுபவம். அது நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் கத்து தருது, பாசிட்டிவான விஷயங்களையும் கத்து தருது. அதை யாரும் அனுபவிக்காம உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவளை ஏன் இவ்வளோ தத்துவ ரீதியா பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இவரை ஆன்மீகத்துக்கு மாறினது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹன்சிகாவோட இவர் கூட காதல் ஏற்பட்டுச்சு. அது பாலு படத்தோடைய பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதனால ஹன்சிகா ஷூட்டிங்க்கு கூட வராம அந்த படத்தை கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் தயாரிப்பாளர்கள் சங்கத்துல போயிட்டு புகார் கொடுக்குற அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் ஹன்சிகா அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுடைய டியூயட் செக்ஷன்லாம் இப்ப படமாக்கப்பட்டு இருக்கு. பழைய காதலி கூட நீங்க திரும்பவும் நடிக்கிறீங்களே, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்பு கிட்ட கேட்கும்போது, பழைய காதலி கூட நடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதிய அனுபவம் கிடையாது அப்படின்னு பண்ணியா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த பாடல் காட்சிகள்லாம் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு சிம்பு. இவர் பேசின விஷயத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரி எனக்கும் இந்த மாதிரி நிறைய காதலிகள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் இவர் என்னென்னலாம் சொல்ல போறாரு அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும். For more updates on movies, gossips, and to watch full movies and exclusive comedy, click on subscribe now.